உறவுகளே, நாங்க வெறும் குண்டு மட்டும்தான் போடுவோம், தரைவழி தாக்குதலுக்கு போக மாட்டோம் என்று சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்ப ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுறதுக்காக மாபெரும் 82வது வான்படை பிரிவை சேர்ந்த 3000 குமாண்டோக்களை ஈரானுக்குள்ள பாராஷூட் மூலம் தரையிறக்க போற அந்த பகீர் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையுமே மாபெரும் இரத்தக்களரியா மாத்த காத்துக்கிட்டு இருக்கு. உலக அரசியல்ல ஒரு வல்லரசு நாடு தன்னோட விமானப்படைய வச்சு ஒரு நாட்டை அழிக்க இயலாம போனா அடுத்த கட்டமா தன்னோட தரைப்படைய அனுப்பி மாபெரும் இரத்தக்களரிய உருவாக்கும் என்ற அந்த பயங்கரமான உண்மைய நாங்க இப்ப கண் முன்னாடியா பாத்துக்கிட்டு இருக்கோம். உறவுகளே, நாங்க இன்னைக்கு காலையில கொடுத்த செய்தியில ரொம்ப தெளிவா ஒரு ரகசியத்தை உடைச்சோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். செமஃபோர் செய்தி நிறுவனம் என்ன சொல்லுச்சு? அமெரிக்காவோட 82வது வான்படை பிரிவை ஈரானுக்குள்ள தரையிறக்க பென்டகன் அவசர கால திட்டங்களை தயார் செய்யுது என்று கசிய விட்டு செல்லே. அது வெறும் திட்டமில்ல உறவுகளே, அது இப்ப முற்றுமுழுதா செயல் வடிவம் பெற போகுது. அடுத்த சில மணித்தியாலங்களுக்குள்ள 3000 வீரர்களை அனுப்புற உத்தரவுல கையெழுத்து விழ போகுது என்ற அந்த மாபெரும் பிரேக்கிங் நியூஸை தான் நாங்க இப்ப ரொம்ப விரிவா அலச போறோம். பாருங்க உறவுகளே, பென்டகன் இப்ப ரொம்ப அவசரமா தன்னோட மாபெரும் படைகளை மத்திய கிழக்குக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரண ராணுவ வீரர்கள் இல்ல, அமெரிக்க ராணுவத்தோட மாபெரும் கொமாண்டோ படையான 82வது வான்படை பிரிவை சேர்ந்த 3000 துருப்புக்களை தான் இப்ப அனுப்ப போறாங்க. இது மட்டுமா, ஏற்கனவே அங்க ஒரு மாபெரும் அமெரிக்க கடற்படை நிக்குது. அது பத்தாது என்று போன வாரம்தான் புதிசா 3500 மரைன் வீரர்களையும் அதிநவீன ஆயுதங்கள் தாங்கிய 3 மாபெரும் போர்க்கப்பல்களையும் ட்ரம்ப் அனுப்பி வச்சிருக்கார். இப்ப அதோட இந்த 3000 வான்படை வீரர்களும் சேர போறாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஈரானை சுட்டி வளைக்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு மாபெரும் படையெடுப்பை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு என்றது ரொம்ப தெளிவா விளங்குது. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். ஏன் அமெரிக்கா இப்ப திடீரென்று இவ்வளவு பெரிய தரைப்படைய ஈரானுக்குள்ள அனுப்ப பாக்குது? இதுக்கு வெள்ளை மாளிகை என்ன பதில் சொல்லும் என்றத அரசியல் ஆய்வாளர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. நாங்க சண்டைக்கு போகல, எங்கட ஜனாதிபதி ட்ரம்புக்கு பல முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காகத்தான் படைகளை அனுப்புறோம் என்று அவங்க ஒரு முட்டாள்தனமான பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மையான இலக்கு என்ன தெரியுமா? ட்ரம்ப் நினைச்சா தன்னோட தரைப்படைகளை பயன்படுத்தி முற்றுமுழுதா மூடப்பட்டிருக்கிற ஹார்மோஸ் ஜலசந்திய பலவந்தமா திறந்து வைக்கிறதுக்கு தான் இந்த மாபெரும் மாஸ்டர் பிளான். இந்த இடத்துலதான் நாங்க இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியோட புவியியல் அமைப்பையும் அமெரிக்காவோட இந்த திட்டத்துல இருக்கிற மாபெரும் ஆபத்தையும் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் உறவுகளே. ஹார்மோஸ் ஜலசந்தி என்றது வெறும் ஒரு கடல் பாதை இல்ல, அதோட 2 பக்கமும் மாபெரும் மலைகளும் குகைகளும் இருக்கு. அந்த மலைகளுக்குள்ளதான் ஈரானிய புரட்சிகர காவல் படை, அதாவது IRGC, தன்னோட பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் பீரங்கிகளையும் அப்படியே பாதாள தளங்கள்ல பதுக்கி வச்சிருக்கு. அமெரிக்காவோட போர் விமானங்களால மேலே இருந்து குண்டு போட்டு அந்த பாதாள தளங்களை அழிக்க இயலாம போயிட்டது. அதனாலதான் இப்ப தரை வழியா 82வது வான்படை வீரர்களை பாராஷூட்ல இறக்கி அந்த மலைகளுக்குள்ள ஊடுருவி ஈரானோட ஏவுகணை தளங்களை நேரடியா கைப்பற்ற அமெரிக்கா ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டியிருக்கு. வரலாற்று பக்கங்களில நாங்க திரும்பி பார்த்தா வான்வழி தாக்குதல்ல கிடைக்காத வெற்றிய தரைப்படைய வச்சு எடுக்கிறது அமெரிக்காவுக்கு புதுசில்ல. 1991 ஈராக் மேல நடந்த போரில வான்வழி தாக்குதல் முடிஞ்ச பிறகு ஆபரேஷன் டெசர்ட் சேபர் என்ற பல லட்சம் தரைப்படை அனுப்பித்தான் சதாம் ஹுசைனோட படைகளை அமெரிக்கா அழிச்சுச்சு. ஆனா ஈரான் ஈராக் மாதிரி சாதாரண நாடில்ல. ஈரானோட நிலப்பரப்பு ரொம்ப கடினமானது, மலைகள் நிறைந்தது. இங்க தரைப்படைய அனுப்பினா வியட்நாம் போரில எப்படி அமெரிக்க படைகள் காடுகளுக்குள்ள மாட்டி செத்து மடிஞ்சாங்களோ அதே மாதிரி ஈரானிய படைகளோட கொரில்லா தாக்குதல்கள்ல அமெரிக்க படைகள் கொத்து கொத்தா சாக போறாங்க என்றதுதான் ராணுவ வல்லுநர்களோட மாபெரும் எச்சரிக்கை. இப்ப நாங்க இந்த மாபெரும் முடிவுக்கு பின்னால இருக்கிற ட்ரம்போட அந்த அரசியல் தந்திரத்தையும் பார்க்கணும் உறவுகளே. நேற்றைய செய்தியில நாங்க உடைச்ச அந்த ராய்டர்ஸ் கருத்து கணிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஈரானிய போர்ல பெட்ரோல் விலை ஏறினதால அமெரிக்க மக்களே ட்ரம்புக்கு எதிரா திரும்பி இருக்காங்க. அவரோட மக்கள் ஆதரவு வெறும் 36% அதல பாதாளத்துக்கு போயிட்டது. எங்களுக்கு போர் வேண்டாம், பெட்ரோல் விலைய குறை என்று அமெரிக்க மக்கள் போராடுறாங்க.
ட்ரம்புக்கு இப்ப தன்னோட பதவியை காப்பாத்திக்கணுமெண்டா என்ன விலை கொடுத்தாவது எத்தனை அமெரிக்க வீரர்கள் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து உலக சந்தைக்கு பெட்ரோலை கொண்டு வரணும். அந்த மாபெரும் சுயநல அரசியலுக்காகத்தான் ட்ரம்ப் இப்ப இந்த 3000 குமாண்டோக்களையும் 3500 மரைன் வீரர்களையும் ஈரானுக்குள்ள பலிக்கடா ஆக்க போறார் என்ற அந்த நிதர்சனமான உண்மையத்தான் நாங்க இங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா ஈரான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? ஈரானோட புதிய அதி உயர் தலைவர் முஜ்தபா கமேனி ஏற்கனவே ரத்தத்துக்கு பழி ரத்தம் தான் என்று மாபெரும் சபதம் எடுத்திருக்கார். ஈரானிய ராணுவம் முழுமையான வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம் என்று சொல்லியிருக்கு. ஹார்மூஸ் ஜலசந்தியை சுற்றி ஈரானிய கடற்படையோட ஆயிரக்கணக்கான வேகப்படகுகள் அப்படியே தயார் நிலையில நிக்குது. அமெரிக்க படைகள் தரையிறங்கினா அந்த இடம் ஒட்டுமொத்தமா ஒரு மாபெரும் சுடுகாடா மாறப்போகுது என்பது முற்றுமுழுதான உண்மை. யுத்தம் தொடங்கி இப்ப 4வது வாரத்துல போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் அறிவிச்ச அந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்றது தன்னோட தரைப்படைகளை ஈரானை சுற்றி நிறுத்துறதுக்காக அமெரிக்கா கேட்ட ஒரு மாபெரும் ஏமாற்று வேலை என்றது இப்ப அப்பட்டமா தெரிஞ்சிட்டது. இந்த 3000 வீரர்களுக்கான உத்தரவுல கையெழுத்து விழுந்த அடுத்த நிமிஷம் 3ஆம் உலக போரின் மிக கொடூரமான தரைவழி தாக்குதல் ஈரானுக்குள்ள ஆரம்பிக்க போகுதா என்ற அந்த மாபெரும் கேள்விகளோட தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்ப ரொம்ப பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு.